அப்புறம் என்னப்பா, இப்போல்லாம் நம்ம ஃபேன்ஸ் பேசுகிறது எல்லாமே வந்து மேனேஜ்மெண்ட் கேட்குறாங்கன்னு தெரியல. ஸோ எல்லோரும் லாஸ்ட் டைம் ஸ்பென்சர் ஜான்சன் சொன்னாங்க. ஸ்பென்சர் ஜான்சனை கொண்டு வந்துட்டாங்க. ஸோ இப்போ எல்லாம் பார்த்தீங்கன்னா ஆகாஷ் மத்வால் சொன்னாங்க. ஆகாஷ் மத்வாலை கொண்டு வந்துட்டாங்களா அப்படின்னு கேட்டால் கிட்டத்தட்ட அப்படி தான் போல். இந்த இமேஜ் பாருங்கள். எனக்கு என்னமோ இவரை பார்த்தா ஆகாஷ் மத்வால் மாதிரி தான் தெரியுது. உங்களுக்கு தெரிஞ்சால் சந்தோஷம். எஸ், ஆகாஷ் மத்வால் தான் அப்படின்னு எனக்கு தோணுது. கன்ஃபார்மானு என்ன கேட்காதீங்க, அதெல்லாம் சொல்ல தெரியாதுங்க எனக்கு. இந்த ஃபோட்டோவை பார்த்து நீங்கள் எல்லாம் முடிவு பண்ணிக்கோங்க. எஸ், இவர் வந்து பவர் பிளே விளையாடலாம், டெத் பவுலராக பயங்கரமாக யூஸ் பண்ணலாம் இவரை. ஸோ பட் நீங்கள் கேட்குற கொஷின் புரியுது. அப்போ பவர் பிளே எப்படி அன்ஷுல் கம்போஜ் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஏதாவது போட்டு ஒரு பவர் பிளே டெத் பவுலர் இவரை கரெக்டாக யூஸ் பண்ணணும். அதை பற்றி ஏதாவது தனியாக வீடியோ போடுவோம். பட் ஆகாஷ் மத்வால் வந்து என்னை பொறுத்த வரைக்கும் கண்டிப்பாக பிளேயிங் லெவலில் இருக்கணும், அகைன்ஸ்ட் செம்மை இருக்கணும். ஏன்னு பார்த்தீங்கன்னா அவங்களோட டாக்டிக்ஸ் நல்லா தெரிஞ்சு வச்சிருக்காரு, அவங்களுக்கு நெட் பவுலராக இருந்திருக்காரு. ஸோ அந்த பட்சத்தில் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு எந்த மாதிரி பால் போடலான்னு கண்டிப்பாக அவருக்கு தெரியும். சரி, அப்படி சொல்கிறது தாண்டி அவர் வந்து ப்ரூவ் பண்ணியிருக்காரு. நிறைய ஓக்கர் நெயில் பண்ணுறது, டெத் பவுலிங்கில் கரெக்டாக வந்து அந்த ரன்னை கட்டுப்படுத்துன்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்கள் அவர் பண்ணியிருக்காரு. ஸோ அதன் அடிப்படையில் பார்க்கும்போது ஒரு நல்ல சாய்ஸ் சிஎஸ்கே வந்து எடுத்திருக்காங்க கையிலன்னு தோணுது. பார்க்கலாம். ஐ ஆம் ஹாப்பி. அவர் வந்து வந்ததும் வந்தால் அண்ட் பிளேயிங் லெவலில் இருந்தாலும் ஐ ஆம் ஹாப்பி. ஒளிமயமான எதிர்காலம் உண்மையிலேயே என் கண்ணுக்கு தெரியுதுங்க. பாய்.